வணக்கம். ஓம் நம சிவாய். லக்கணங்களுடைய சிறப்புகள்ல இன்னைக்கு தனுசு லக்னம். தனுசு ராசிகள்ல 9வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா, குருவுக்கு தான் இருக்கும் இடத்தையும் பார்க்கும் இடத்தையும் சுபப்படுத்தும், புனிதப்படுத்தும், வலுப்படுத்தும் அமைப்பு குருவுக்கு மட்டுமே உண்டு. குரு முழு சுபர். நவ கிரகங்கள்ல குரு மட்டுமே முழு சுபர். ஸோ அவரு தான் இருக்கும் இடத்தையும் தான் பார்க்கும் கிரகத்தையும் தன்னோடு சேரும் கிரகத்தையும் சுபப்படுத்தும், வலுப்படுத்தும் அமைப்பு குருவுக்கு மட்டுமே உண்டு. குருவுக்கு விசேஷ பார்வைகள் தான் இருக்கும் வீட்டிலிருந்து 5, 7, 9ஆம் வீடை அவரு பார்ப்பாரு. அதாவது தனுசு இதனுடைய சின்னம் பார்த்துக்கிட்டோம்னா வில்லேந்திய மனிதனும் விலங்கும் கலந்த அமைப்புல இருக்கும். ஸோ தத்துவத்துல நெருப்பு தத்துவம். இவர்களுடைய குணாதிசயங்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா குருவுக்கே உண்டான இயல்பான குணமான பெரிய மனிதத்தன்மை, நேர்மை, நியாயம், அதன் வழியில நடப்பது அப்படிங்கிற குணாதிசயம், செயல்பாடும் நடத்தையும் உடையவர்களா இருப்பாங்க. தான் எடுக்கும் முடிவுகளில் தான் இலக்கை நோக்கி தன் காரியத்தை சரியாக செய்து முடிக்கும் குணம் உடையவர்கள். அதாவது தன்னுடைய விஷயங்களை ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை எப்படியும் அந்த காரியங்களை முடிக்கும் சாமர்த்தியமும் குணமும் உடையவர்கள். தான் எடுக்கும் முடிவுகளில் பின்வாங்காத தன்மை இவர்களுக்கு இருக்கும். வில்லிலிருந்து எப்படி ஒரு அன்பு தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்குதோ அதே மாதிரி இவங்களுடைய இலக்கை அதாவது வெற்றியை சரியாக செய்து முடிக்கும் தன்மையுடையவர்கள். பெரிய மனித தன்மை அப்படிங்கிறது இருக்கும். இவங்களுடைய பேச்சுக்கு மற்றவங்க மதிப்பு கொடுக்கறவங்களாகவும் மதித்து நடக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. யாரையும் பெரிதில் பகைத்து கொள்ள மாட்டாங்க. பண்பா நடத்தும் மதிக்கும் குணம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இயற்கையாகவே இருக்கும். குரு தனகாரகன், புத்திரகாரகன் அப்படிங்கிறதுனால தனம் பணம் சார்ந்த விஷயங்கள்ல முடிவுகளை கரெக்டாகவும் கலராகவும் எடுப்பாங்க. ஆன்மீக பற்று அப்படிங்கிறது தெய்வ காரியங்களில் ஈடுபடுற எண்ணமும் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். தெய்வ நம்பிக்கையுடையவர்களா இருப்பாங்க. எப்பொழுதும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், சட்டத்திற்கு புறம்பான வழிகள்ல நடக்க இவங்க விரும்ப மாட்டாங்க. அப்படி நடக்கிறவங்கள இவங்களுக்கு பிடிக்காது. நேர்மையான வழிகள்ல செயல்படும் எண்ணமும் விருப்பமும் கொண்டவர்களா இருப்பாங்க. தவறான வழிகள்ல எப்பொழுதும் செல்வது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு பிடிக்காது. அப்படி பண்றவங்கள இவங்க தன்கிட்ட இருந்து ஒதுக்கி வைக்கும் சுபாவமும் குணமும் உடையவர்கள். தன்னை மற்றவர்கள் ஏமாற்றுவது இவர்களுக்கு சுத்தமா பிடிக்காது. தன்னை நம்பியவர்களுக்கு தான் கஷ்டப்பட்டாலும் தான் கொடுத்த வாக்கை சரியாக செய்து முடிக்கும் எண்ணமுடையவர்கள். எதையும் வெளிப்படையா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. மனசாட்சிக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. மற்ற எந்த ஒரு விஷயத்துக்காகவும் தன்னை மாத்திக்கவோ மாட்டாங்க. மனசுக்கு தோன்ற விஷயங்களை வெளிப்படையா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர்களா இருப்பாங்க. அதன்படி நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தனகாரகன் குரு அப்படிங்கிறதுனால தனம் பணம் புழங்குற இடங்கள் எல்லாமே குரு அவருடைய டிபார்ட்மெண்ட்ல வரும். அதாவது பேங்கிங் செக்டர்ஸ் ஆகட்டும், சிட்ஃபண்ட்ஸ் ஆகட்டும், தங்கம் அவருடைய காரகம்தான். நிதித்துறை, நீதித்துறையில் இருக்கிற நீதிபதிகள் இவர்கள் எல்லாம் குரு பகவான் குறிப்பிடுவார். வங்கி தொழில், சொல்லிக் கொடுக்கும் தொழிலான டீச்சிங், ஆசிரியர் பணி இதெல்லாம் குருவினுடைய தொழில்களா வரும். வட்டி தொழில் இதெல்லாம் குருவினுடைய தொழில்களா வரும். ஸோ இந்த ராசியில எந்த கிரகங்களும் பெருசா பகை அப்படிங்கிற தன்மையில செயல்படுறதில்ல. எந்த கிரகமும் இந்த ராசியில கெட்டு போறதில்லை. சூரியன் இந்த லக்கணத்துக்கு ராஜ யோகாதிபதி, செவ்வாய் யோகாதிபதி, சந்திரன் நட்பு அப்படிங்கிற நிலையில செயல்படுவார். தனுசு லக்கணக்காரங்களுக்கு சூரிய செவ்வாய் தசைகள் நல்ல உயர்ந்த முன்னேற்றமான அமைப்புகளை கொடுக்கும். சந்திரன் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம் அப்படிங்கிறதுனால இருக்கும் நிலையை பொறுத்து பலன்கள்ல மாறுபாடு இருக்கும். சுக்கிரன் தனுசு லக்கணக்காரங்களுக்கு பகைவர் அப்படிங்கிறதுனால, எதிரி அப்படிங்கிறதுனால நெகட்டிவான பலன்களையும், மற்ற கிரகங்கள் இருக்கும் நிலையை பொறுத்து பலன்கள்ல மாறுபாடு இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். வணக்கம்.